வணக்க மக்களே, 4வது வாரத்திலே வெளியேற வேண்டிய ரஞ்சித் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல கேப்டன் ஆயிருக்காரு. 10வது வாரத்துல கேப்டன் ஆக்கி விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம். தீபக்கோட முன்னிலையில கேப்டன் ஆக்கியிருக்காங்க. பட் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கேப்டன்சி பதவி ஏற்றுட்டு இருக்காரு. பதவி ஏற்று இந்த பதவிகள் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரின்னு பிரிக்கிறார்களே, நம்மளை போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அப்படியே மசன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? அருண் ஒரு வாயை விட்டு அருணுக்கு தீபக்கு ஒரு சண்டை வந்திருக்கு. என்ன எதுக்கு அந்த டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா கேப்டன்சிக்கு கிரவுன் வைக்கிறோம் வர்றாங்க. இந்த கேப்டன்சி ரஞ்சித்துக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இங்க கேப்டன்சி கிடைச்சதுக்கு ஒரே காரணம் பாத்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தீபக் ஆனா ஜெயிச்சிருக்கலாம். தீபக் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரா? பரவாயில்ல, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ரஞ்சித்துக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாரான்னு தெரியல. பட் தீபக் கேப்டன்சி அது எல்லாமே நல்லா பண்ணாரு. இந்த ஒரு விஷயம் லைட்டா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ரஞ்சித் கேப்டன் ஆயிட்டாப்ல. கேப்டன் ஆகி இப்ப கிரவுன் எடுத்து வைக்கிறாங்க. கிரவுன் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பேசுறாரு. என்ன பேசுறது எதுன்னே தெரியல. எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரவுன் வாங்கிட்டு ஒரு சில ஆட்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ரீசெண்டா இந்த 4 வாரத்துல பாத்தீங்கன்னா அருண்ல இருந்து ஆரம்பிச்சு கிரவுன் வாங்கிட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் கூப்பிட்டு தான் அந்த இது கொடுப்பாங்க. ஆனா ரஞ்சித் கேப்டன்சி அந்த இது கிரவுன் வாங்கி எல்லாம் வாழ்த்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அடுத்தது அவருக்கான அந்த 3 பொருள் 5 பொருள் இந்த மாதிரி கொடுத்து எடுக்கிற அந்த ரோஸ் கொடுக்கறது, ரிப்பன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதை கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்ப பாத்துங்க எந்த லட்சணத்துல எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத. சோ நம்ம தீபக் சொல்லுவாரு, என்ன ஃப்ளோர் டெக்கோரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், சரியா? ஆனா எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்போ கிரவுண்ட் வச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஓகே, பேசியாச்சு. அந்த முட்டையை கொடுத்துட்டாங்க. அந்த முட்டை 3 முட்டை கொடுத்துருக்காங்க. 3 முட்டையை கொடுத்து இந்த முட்டையில பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 3 முட்டையை உடச்சிடணும். ஏதாவது தப்பு பண்ணுது, கேப்டன்சி தப்பு நடக்குது அப்படின்னா 3 முட்டையை உடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவர் கேப்டன்சில தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஆட்கள் ஒருத்தர் கூட முழுசா அந்த இதை இது பண்ணல, சரிங்களா? செஃப்ரி வரைக்குமே கேப்டனா இருந்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் தெரியாது, செஃப்ரி வரைக்குமே கேப்டனா இருந்துட்டு போயிட்டாங்க போது அவங்களுக்கு எல்லாமே எடுக்கல, இவருக்கா எடுக்க போறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த 3 முட்டையெல்லாம் உடைக்க மாட்டாங்கிறது கன்ஃபார்ம், சரியா? சோ அது இந்த 3 முட்டையை வச்சிருக்காங்க. தப்பு பண்ணா 3 முட்டையை உடைக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்போ பாத்தீங்கன்னா கிச்சன் டீம், வெசல் டீம், இந்த டீம் பிரிக்கணுங்க ஐயா. இவன் அருண் பாத்தீங்கன்னா போன வாரத்துக்கு முதல் வாரம் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தையை நல்லா புடிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அருண். என்னன்னா அது மாதிரி அது என்னது, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பேசிதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு நாள் முத்துக்குமரன் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்த அருண் இப்ப அவன் பேச ஆரம்பிச்சுட்டாயா. முழுக்க யார் மாதிரி பேசுறானா பாக்குற ஆட்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவன் யார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானா முழுக்க அசீம் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அசீம் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். அசீம் எப்படி பேசுவாரோ, கை தூக்கி காமிக்கிறது, சட்டையை எடுத்து விடுறது, இந்த மாதிரி அவரோட ஆக்டிவிட்டி ஃபுல்லாமே அசீம்ல இறக்கிட்டாப்ல. ஏன்னா அர்ச்சனால இறக்க முடியாது இல்லையா, அதனால அசீம் ஃபுல்லா இறக்கி விட்டாப்ல. சீசன் 6க்கு போயிட்டாப்ல. அசீம் அப்படியே கொண்டு வைக்கிறாப்ல. அசீமும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாயிண்ட் பக்காவா பேசுவாப்ல. ஆனா பேசுவாரு, அவரு பிடிச்சதுதான், அவரு கரெக்ட் தான் சொல்லி அதை கரெக்டா ஆக்கி காட்டுவாப்ல அசீம். ஆனா இவன் என்ன பண்றான்னா பைத்தியக்கார பையன் மாதிரி நின்றுட்டு பேசிட்டு இருக்கான். எல்லாம் புரிய வைக்கிறாங்க. அதை எடுக்காம அதை வேற ஒரு ஆங்கிள் கொண்டுட்டு போய் இந்த பிரச்சனையை மாத்தி விடுறான். இப்ப இந்த இது கிச்சன் டீம் பிரிக்கிறதுல என்ன நடக்குதுன்னா 4 பேரை பிரிக்கிறாரு. தீபக், முத்துக்குமரா, சம்திங், மஞ்சேரி, ஜாக்லி 4 பேரை என்னமோ பிரிக்கிறாப்ல. ஜெஃப்ரி, தீபக், முத்துக்குமரா, மஞ்சேரி, ஜெஃப்ரி, இந்த 4 பேரை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாப்ல. அப்போ உடனே பாத்தீங்கன்னா அருண் எந்திரிச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறான். என்னன்னா ஃப்ளோருக்கு இந்த வீடு கிளீன் பண்றது ஆட்கள் நிறைய தேவைப்படுது, கிச்சனுக்கு தேவையில்ல. ஏன்னா இப்ப 2 பேர் போயிட்டாங்க, அப்ப சாப்பாடு இது குறையும், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் ஆட்கள் அதிகமா இருந்தாங்க, இப்ப 2 பேர் போயிட்டாங்க, சாப்பாடு வைக்கிறது இது எல்லாமே குறையும், அப்ப கிச்சன் டீமுக்கு ஆள் அதிகம் தேவையில்ல, அப்ப ஃப்ளோர் கிளீனிங் இடம் எப்பவும் குறைய போறது இல்லை, அப்படியேதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்ல. நம்மளும் ஃபர்ஸ்ட் கரெக்டான பாயிண்ட் தானே அப்படின்னு யோசிச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது முட்டாப்பல. 12 பேருக்கா இருந்தாலும் 12 பேர்ல இருந்து 10 பேர், 15 பேர்ல இருந்து 17 பேர் இருந்தாங்களா, 18 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 18 பேர்ல 2 பேர் போக இப்ப 16 பேர் இருக்காங்க. இந்த 14 பேர் 14 பேர் இருக்காங்க. சாரி, 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 4 பேரோ இல்ல ஒரு 5 பேரோ போறாங்க அப்படின்னா ஒரு பாத்திரமே குறையும். ஓகே, அப்போ நம்ம கிச்சன் டீம்ல குறைக்க சொல்லலாம், சரிங்களா? ஆனா இப்ப 2 பேர் போனதுக்கு ஒரு பாத்திரம் குறையுமானா குறையாது. ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வச்சா அந்த ஒரு பாத்திரத்துல தான் வைக்கணும், ஒரு இதுல வச்சா ஒரு இதுல தான் வச்சாகணும், சரிங்களா? அரிசி என்ன ஒரு கை கம்மியா போட போறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேலை எல்லாமே சேம் தான். மற்றபடி வேலை எல்லாமே கரெக்டா சேமா தான் நடக்கும். ஆனா இதை ஒரு பாயிண்டா தூக்கிட்டு சொல்றாப்ல. இதை முத்துக்குமரன் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, தீபகன் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாப்ல. பட் அதை அவர் காதலே வாங்கிக்க மாட்டாரு. அவர் காதலே வாங்காம அப்படி இல்லைங்க, ஃப்ளோருக்கு தாங்க, இதுக்கு தாங்க பண்ணணும், அதுக்கு தாங்க பண்ணணும்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லுங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கு இவன் அருண் பிரசாத் பேசுறது. ஏதாவது பேசணுங்கிறதா பேசுறாப்ல. 2வது அவர் பேசுறதுக்கும் இந்த இடத்துல முட்டிக்குது. யாருக்குன்னா
சௌந்தர்யாவுக்கும் அருண் பிரசாத்துக்கும் முட்டிக்குது. என்னன்னா சௌந்தர்யா திடீர்னு எந்திரிச்சு பேசி, ஆனா உண்மையிலே சொல்ற ஓப்பனா அருண் பிரசாத்னா வெளில போயா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுறாங்க ஐயா. ரொம்ப பேசுறான். நான் முடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுறாரு. அப்படி அவ்வளவா அவர் பிடிச்சதா அவர் பேசுறதாங்கிறத கடைசி வரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒதுங்கவும் மாட்டாரு. சரி, அவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு ஏத்துக்கவும் மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பாயிண்ட். இப்போ ஒரு தெளிவு இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன், அந்த தெளிவான விளக்கத்தை அங்கேயுமே சொல்லியாச்சு. வீடுங்கிறது வீட்டை மொத்தமா கிளீன் பண்ண 2 நாளைக்கு ஒன்ஸ் கூட கிளீன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நாள் ஒன்ஸ் கிளீன் பண்ணா கூட அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் டைம் எடுக்கும். ஆனா கிச்சனுங்கிறது 3 வேளை சாப்பாடு செய்யணும். 3 வேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாமான்லாம் கழுவணும். 3 வேளை சமைச்சு கொடுக்கணும். மொத்தம் 18 வாரத்துக்கு 18 வேளை சமைக்கிற மாதிரி ஒரு இது ஆகும். ஏன்னு முத்துக்குமார் சொல்றாப்ல. தீபக்கு எந்திரிச்சு அதை சொல்றாப்ல, ஐயா இங்க வந்து பிரச்சனை வேறங்க ஐயா. கிச்சனுங்கிறது ஸ்கில் ஓரியன்ட், மத்த வேலைகள்லாம் லேபர் ஓரியன்ட், அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லி தீபக் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, நான் தாங்க ஐயா பேசுவேன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்தவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எடுக்கும் போதே தலைவன் டபக்குன்னு கையை தூக்கிறான். இப்படியே கையை தூக்கிட்டு நிற்கிது. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா என்னடா நினைக்கிறீங்க, நீ என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா பொசுக்குன்னு கையை தூக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவன் காதல வாங்கிட்டு பேசுறானா இல்ல அறகுறையா காதல வாங்கிட்டு பேசுறானான்னு தெரியல. பத்தாவதுக்கு சௌந்தர்யா ஒரு பக்கம் எந்திரிச்சு அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து தேவையில்லாம பேசுறாரு. அதாவது இது வந்து தேவையில்லாத விஷயம். நாங்க வந்து என்ன சொல்றோம், எங்களுக்கு வந்து கிச்சனுக்கும் ஆள் தேவை. கிச்சன்ல வெசல் வாஷிங் ஆள் குறைச்சாலும் பரவாயில்ல. ஆனா வெசல் வாஷிங் கிளீனிங் பண்ற அந்த வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்பப்ப இருக்கிறத அப்பப்ப கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த கிளீனிங் டீம்ல இருக்கிறவங்க மொத்தமா போட்டு கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்பப்ப கிளீன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நான் போன வாரம் வெசல் வாஷிங்ல இருந்தேன், அதனால நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஓகே தான், என்ன பொறுத்தளவுக்கு எதை யார் சொல்றாங்கிறது முக்கியமே கிடையாது. சௌந்தர்யா சொன்னாலும் கரெக்ட் தான், முத்துக்குமரன் சொன்னாலும் கரெக்ட் தான், ஜாக்லின் சொன்னாலும் கரெக்டா சொன்னா கரெக்ட் தான். சரிங்களா? ஜாக்லினே எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. இது வந்து கிச்சன் டீமுக்கு ஆட்கள் குறைக்கலாம் முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கரெக்டா சொல்றாங்க. ஆனா அருண் பிரசாத் எதுக்கு தேவையில்லாம அதை திருப்பி பேசாதான் தெரியல. மொத்தத்துல வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசப்பாயிண்டட் அருண் பிரசாத்தோட பேச்சுல அப்படின்னு சொல்லணும். சத்யாவை எந்திரிச்சு கடுப்பா கேப்டனை பேச விட்டு தொலைங்கடா அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டீமை பிரிக்க விடுங்கடா, முதல்ல டீமை பிரிச்சுக்கலாம். கிச்சன் டீம் மட்டும் தான் பிரிச்சிருக்காங்க, 4 பேர் தான் பிரிச்சிருக்காங்க. தீபக்கு, ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி, முத்துக்குமார், அந்த 4 பேர் தான் பிரிச்சிருக்காங்க. 5ஆவதா ஒரு ஆள் ஜாக்லினா சேர்த்திருக்காங்க. இப்போ சரி, 5 பேர் ஜாக்லின் வந்து கிச்சன் டீம்ல வந்து போட்டிருக்காங்க. இத கடைசியா முத்துக்குமார் இவர் தீபக்கு சொல்லும் போது, இப்ப தீபக்குக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை வருது. அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் வருது. பட் அங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா டம்மியா நின்றுட்டு இருக்காப்ல. எதுக்குமே இது இல்லாம டம்மியா நின்றுட்டு இருக்காப்ல. என்ன பண்றது தெரியாம ஆளு கடந்து கத்திக்கிறாங்க. என்ன பண்றது அப்படியே மண்டையை ஆட்டிட்டு பாத்துட்டு இருக்காப்ல. சோ இதுல சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, முதல் நாள்ல முதல் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு வந்து இவரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு, இவர் ஸ்பெஷலா என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இவரோட முட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காரு. அந்த பாதுகாவலர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்து. இந்த முட்டையை யாரும் எடுத்து உடச்சிடக்கூடாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காரு. எவ்வளவு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ரஞ்சித் கேம் தெரியாமலோ விளையாட தெரியாமலோ இல்ல, நல்லா பண்றாப்ல. ஆனா கேப்டன்சி நல்லா பண்றாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேப்டன்சி அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. பார்க்கலாம். இப்ப ஆரம்பிச்சதே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3.5 மணி நேரமா அந்த பேச்சை பேசிட்டு இருக்காங்க. கேப்டன்சி கிரவுண்ட் வைக்கிறதே டீம் பிரிக்கிறதே 3.5 மணி நேரம் பேசுறாங்க. ஆளுக்கு கடந்து கத்துறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. தீபக் அருண் பிரசாத் சண்டை போட்டுக்கிறாங்க, அருண் பிரசாத்தும் சௌந்தர்யா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். கோவா கேங் வந்து அருண் பிரசாத்தை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்காக இப்ப அருண் பிரசாத் சப்போர்ட் பண்ண வரல, கோவா கேங்க அருண் பிரசாத்தை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் அடுத்தடுத்து வரதுக்கு சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முத்துக்குமரன் அருண் பிரசாத் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபயரா இருக்குமா இல்ல புஷ்ன்னு போயிருமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எவனா முட்டையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி உடைச்சா ரஞ்சித் முட்டை யார் உடைப்பாங்க அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.